எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல ரொம்ப பெரிய பெரிய வாக்கியங்கள் கிடையாது. ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி வாக்கியங்கள், சின்ன சின்ன வாக்கியங்கள் தான். 2 வார்த்தை தான் இங்க இருக்கும். ஆனா நம்ம டெய்லி யூசேஜ்ல அது யூஸ் பண்றது மாதிரி இருக்கும். டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ற மாதிரியான ரொம்ப சின்ன வாக்கியங்கள் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கத்துக்கிட்டோம்னா அந்த வார்த்தைகள் நம்ம பேசும்போது எங்க போற இந்த மாதிரி பேசும்போது, உண்மையாவா இல்ல நிச்சயமாவா இந்த மாதிரி எல்லாம் பேசும்போது நம்ம ஈஸியா நம்மளால அந்த ஹிந்தி வார்த்தைகள் நமக்கு ஈஸியா ஞாபகம் வர்றதுக்கு ஆரம்பிச்சிரும். ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் வார்த்தைகள் மாதிரியே தான் இருக்கும். லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்காக எல்லாமே இருக்கும்னு சொல்ல, இந்த நிச்சயமாகங்கிறதுக்கெல்லாம் நிச்சயம் அப்படிங்கிற அந்த நிச் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங் இருக்கும். என்னன்னெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள பாக்குறதுக்கு ஆரம்பிக்கலாம் டீட்டெயிலா. வாங்க நம்ம இப்ப வீடியோ ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த குட்டி சென்டென்ஸ், பிறகு என்ன. பிறகு என்ன அப்படின்னா ஃபிர் கியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கியான்னா என்ன, ஃபிர்னா பிறகு, அப்புறம் என்ன. நம்ம போன் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்புறம் என்ன அப்படின்னு கேட்போம்ல, ஃபிர் கியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல நம்ம சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த ஃபிர்கியா அப்படிங்கிற வாக்கியத்தை யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஃபிர் கியா ஹுவா, அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபிர் கியா ஹுவா. இன்னொரு தடவை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபிர் கியா ஹுவா. ஃபிர்னா அப்புறம், கியான்னா என்ன, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்கறதுக்கு கியா ஹுவான்னு கேட்போம். இங்க அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுனால ஃபிர் கியா ஹுவா. அப்புறம் என்ன, அப்புறம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு ஜஸ்ட் ஃபிர் கியா அப்படின்னு மட்டும் கேட்டா போதும். என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது ஹுவாவை ஆட் பண்ணிக்கலாம். ஷாதி கே பாத், இத சொல்லும் போது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஷாதி அப்படின்னா கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். மேரேஜுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம். இப்பதானே ஃபிர்ன்னு யூஸ் பண்ணோம், இங்க என்ன பாத் அப்படின்னு சொல்லும் போதும் அப்புறம்னு சொல்றீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். 2 வார்த்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அப்புறம் அப்படிங்கிற மீனிங் வரும். பாத் அப்படிங்கிற வார்த்தைக்கும் அப்புறம் அப்படிங்கிற மீனிங் வரும். ஷாதி கே பாத் அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம், மேரேஜுக்கு அப்புறம். அந்த இக்கு சொல்றோம் பாருங்களேன், அதுதான் இங்க ஹிந்தியில கே கே சொல்லியிருக்கிறாங்க. ஷாதி கே அப்படின்னு சொல்றது மேரேஜுக்கு அப்புறம் பாத். நல்ல பாட்டு, நல்ல அப்படிங்கறதுக்கு அச்சா. ஏதாவது பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதும் அச்சா அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது அச்சாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். அச்சா அப்படின்னா நல்லா அப்படின்னு அர்த்தம். கானா அப்படிங்கும் போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கானான்னா பாட்டு. அச்சா கானா, நல்ல பாட்டு. நல்ல பாட்டுன்னு சொல்றதுக்கு அச்சா கானா. ஓய்வு எடு, டேக் ரெஸ்ட். ரெஸ்டட் அப்படின்னு சொல்றதுக்கு ஆராம் கரோ. ஆராம் அப்படின்னா ஓய்வு, கரோ அப்படின்னா எடு, எடுத்துக்கோ, அதாவது செய். கரோன்னா செய், பண்ணு அப்படிங்கிற மீனிங். அது மட்டும் தனியா வரும்போது அந்த மாதிரி வரும். இங்க ஆராம் கரோ அப்படின்னு சொல்லும் போது ஓய்வு எடு அப்படிங்கிற அர்த்தம். டேக் ரெஸ்ட், ஓய்வு எடு, ஆராம் கரோ. தீரே தீரே அப்படின்னா மெதுவாக, மெதுவா போ. தீரே ஜாவோ, தீரே தீரே ஜாவோ, மெதுவா போ அப்படின்னு சொல்றது. மெதுவாக, கிராஜுவலி அப்படிங்கும் போது தீரே தீரே, தீரே தீரே மெதுவாக. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமா இரு. இருன்னு சொல்றதுக்கு ரகோங்கிற வார்த்தைய சொல்லுவாங்க. மகிழ்ச்சி, சந்தோஷம் அப்படின்னா இந்த வார்த்தையும் எல்லாருக்கும் ஃபெமிலியரான வார்த்தையா தான் இருக்கு. குஷ், குஷ் ரஹோ. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு அப்படின்னா குஷ் ரஹோ, குஷ் ரஹோ. எல்லாம் சாப்பிடு, அனைத்தையும் சாப்பிட்டு, ஃபுல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அதுக்கு பூரா காவோ. காவோங்கிற இந்த வார்த்தை மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். காவோன்னா சாப்பிடுன்னு அர்த்தம். பூராங்கிற வார்த்தை கொஞ்சம் ஃபெமிலியரா தான் இருக்கும். பூராவுமே சாப்பிடு அந்த மாதிரி இருக்குது பாருங்களேன். பூரா காவோ, அனைத்தையும் சாப்பிடு, எல்லாத்தையும் சாப்பிடு. அதுக்கு பூரா காவோ, பூரா காவோ, அனைத்தையும் சாப்பிடு. கொஞ்சம் நில்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஜரா ருக்கோ. ஜரா ருக்கோ. ருக்கோன்னா நில்லு.
ரஹோன்னா இதே மாதிரி ஒரு வார்த்தை பார்த்தோம், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ரஹோன்னா இரு அப்படின்னு அர்த்தம். சந்தோஷமாக இருன்னு சொல்லும் போது நம்ம இந்த வார்த்தையை பார்த்தோம். சந்தோஷமாக இருன்னு சொல்லுக்கு குஷ் ரஹோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்றதுக்கு ஜரா ருக்கோ, ஜரா ருக்கோ, அதுக்கு கொஞ்சம் நில்லு. இந்த இடத்துல தோடாங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது, இங்க ஜரா தான் யூஸ் பண்ணும். ஜரா ருக்கோ, கொஞ்சம் நில்லு. தெளிவா சொல்லு, நீ சொல்றது எதுவும் புரியல, தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அந்த தெளிவா சொல்லு அப்படிங்கறதுக்கு சாஃப் சாஃப் பத்தாவோ. பத்தாவோ அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். சொல்லுங்கிறதுக்கு தான் பத்தாவோன்னு சொல்லுவோம். அத தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு சாஃப் சாஃப் பத்தாவோ. இதே இந்த சாஃப் தடவை மட்டும் யூஸ் பண்ணும்போது கிளீன் பண்றது தான் சாஃப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல சாஃப் சாஃப் பத்தாவோன்னு சொன்னா தெளிவா சொல்லு அப்படிங்கிற மீனிங். நீ என்ன சொன்ன, நீ அப்படிங்கறதுக்கு தும், இந்த தும்ங்கிறத தும்னேன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா என்ன சொன்னேங்கிறத நம்ம கடந்த காலத்துல தான் சொல்லி முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சதுதான் என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். கடந்த காலம் அப்படிங்கறத இண்டிகேட் பண்றதுக்காக தும்ம தும்னேன்னு சொல்லுவாங்க. தும்னே கியா கஹா, கூடவே அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்றது மாதிரியும் நீங்க எடுத்துக்கலாம். தும்னே கியா கஹா, கியான்னா என்ன, கஹான்னா சொன்ன. தும்னே கியா கஹா, நீ என்ன சொன்ன. இதுவும் அதே மாதிரியான சென்டென்ஸ் தான். அங்க என்ன சொன்னன்னு இருக்கும், இங்க என்ன செஞ்ச. என்ன செஞ்ச அப்படிங்கும்போது கியா கியா, கியா கியான்னா என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்ச. தும்னே கியா கியா, நீ என்ன செய்தாய். தும்னே கியா கியா. விளையாடாத, விளையாடாதேன்னு சொல்றதுக்கு மத் கேலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் கேலோன்னு சொல்லுவாங்கன்னா விளையாடுவது அதுக்கு கேல்னா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஹிந்தியில. விளையாடுறதுங்கிறது ஒரு செயல், அது வந்து வினைச்சொல் வந்து விளையாடுவது அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஹிந்தியில கேல்னான்னு சொல்லுவாங்க அதுக்கு. விளையாடுவது, விளையாடுவது கேல்னா. இங்க மத் கேலோ அப்படின்னா விளையாடாத. மத்துங்கிற வார்த்தைய முன்னாடி போட்டதுனாலதான் விளையாடாத அப்படின்னு ஆயிடுச்சு. இது வந்து ஒரு கமாண்டிங்கான வாக்கியம், ரொம்ப ஹம்பிளான வாக்கியம் கிடையாது. இது கமாண்டிங்கான வாக்கியம். என்னதான் அமைதியா சொன்னாலும் கமாண்ட் சொல்றது மாதிரியா, விளையாடாத அப்படின்னு நம்ம சொல்றது மாதிரிதான். அதுக்கு மத்துங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணும். விளையாடாத, செய்யாத அப்படின்னு வந்து நெகட்டிவ் சொல்லும் போது மத்துங்கிற வார்த்தையை தான் முன்னாடி யூஸ் பண்ணணும். மத் கேலோ, விளையாடாத. கிடைச்சிருச்சு, கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். ஏதாவது நம்ம தேடிட்டு இருக்கிறோம், கிடைச்சிருச்சு அப்படின்னா கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவோம் பாருங்களேன். அதுக்கு மில் கயா, காட் இட், கிடைத்து விட்டது. அதுக்கு மில் கயா, மில் கயான்னு சொல்லுவாங்க. மில் கயா, கிடைத்து விட்டது. விட்டு விடு அப்படின்னு சொல்றதுக்கு சோடு தோ, சோடோ அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க, சோடு தோ அப்படின்னும் சொல்லுவாங்க. ரெண்டுமே அர்த்தம் விட்டு விடு அப்படிங்கிறது தான். ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது ஏதாவது ஒரு டாபிக்கை இல்ல பரவாயில்ல அதை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போதும் சோடுதோவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல என்ன விடு அப்படின்னா முஜே சோடுதோ, என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முஜே, சோடுதோன்னா விட்டு விடு. யாராவது பிடிச்சிட்டு இருக்காங்க என்ன விடு அப்படின்னு சொல்றதுக்கு கூட சோடுதோ, முஜே சோடுதோ, என்ன விடு அப்படின்னு சொல்றதுக்கு சோடுதோங்கிறத யூஸ் பண்ணலாம். ஞாபகம், ரிமெம்பர், அதுக்குதான் வந்து அந்த யாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க யாட் ரக்னா அப்படின்னா ஞாபகம் பை. இங்க நான் ஞாபகம்னு மட்டும்தான் போட்டிருக்கேன், ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன் ஞாபகம் பை அப்படின்னு சொல்றேன். ஞாபகத்துல வச்சுக்கோ, மறந்துடாத, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அந்த சமயங்கள்ல யாட் ரக்னா அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். யாட் ரக்னா அப்படின்னா ஞாபகத்துல வெய்யே அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாட் ரக்னா, யாட் ரக்னா. ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு, ஞாபகம்க்கு என்ன வார்த்தை, யாட் அப்படிங்கிற வார்த்தை. இருக்கா அப்படின்னு கேட்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறதுக்கு யாட் ஹே நா, யாட் ஹேனா. இங்க ஏன் ஹே யூஸ் பண்ணியிருக்காங்க, ஹேனா அப்படின்னு சொல்லி எதனால இருக்கான்னு கேட்கும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஹே அப்படின்னா இருக்கு அப்படின்னு அர்த்தம், நஹி ஹேனா இல்ல அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் இங்க ஹேனா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் இருக்கா.
இந்த வாக்கியத்தை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா மத்துங்கிற வார்த்தை இருக்கு. என்ன சொல்லியிருந்தேன், கமாண்டிங்கான வாக்கியத்துல மத்துங்கிறது வரும். அது நெகட்டிவ் கமாண்டிங்கான வாக்கியத்துல. இங்க என்ன சொல்றோம், மத்கரோ அப்படின்னு சொல்றோம். தங் மத்கரோ, கிண்டல் செய்யாத. கரோ அப்படின்னா செய்யறது, செய் அப்படின்னா கரோன்னு சொல்லுவாங்க. செய்யாத அப்படின்னா மத் கரோ அப்படின்னு சொல்லுவாங்க. தங் மத் கரோ அப்படின்னா கிண்டல் செய்யாத, கிண்டலுக்கு தங் அப்படின்னு சொல்லுவாங்க. தங் மத் கரோ, கிண்டல் செய்யாத. இதே மாதிரியான கமாண்டிங் வாக்கியம் இதுக்கு முன்னாடிதான் நம்ம பார்த்தோம், ஞாபகப்படுத்தி பாருங்க. விளையாடாத அப்படின்னு சொல்றதுக்கு என்ன சொன்னோங்கிறத ஞாபகப்படுத்தி பாருங்க. தங் மத் கரோ, கிண்டல் செய்யாத. தங் மத் கரோ. யார் வருவா அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஹூ வில் கம், யார் வருவா அப்படின்னு கேட்கறதுக்கு கோன் ஆயேகா. கோன் ஆயேகா. கோன்னா யாரு, ஆயேகா அப்படின்னா வருவா அப்படின்னு சொல்லி சொல்றது. அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்துருது, அதனால ஆயேகா. கோன் ஆயேகா, யார் வருவா, கோன் ஆயேகா. அமைதி வேண்டும், பீஸ்ஃபுல் வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு சுகூன் சாஹியே. சாஹியேன்னா வேண்டும். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லும் போது கூட முஜே பானி சாஹியேன்னு நம்ம சொல்லுவோம். முஜேன்னா எனக்கு, பானின்னா தண்ணி, சாஹியேன்னா வேணும். ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்கும் போது சாஹியேன்னு தான் நம்ம கேட்போம். இந்த இடத்துலயும் இந்த சாஹியை யூஸ் பண்ணலாம். எதனாலனா அமைதி வேண்டும், எனக்கு நிம்மதி வேணும், அமைதி வேணும், பீஸ் வேணும் அப்படின்னு இந்த வேணும்னு சொல்றதுனால அமைதிங்கிறதுக்கு என்ன ஹிந்தில சுகூன். சாஹியே வேண்டும், சுகூன் சாஹியே, அமைதி வேண்டும், சுகூன் சாஹியே. மனசுல படி, யாராவது வாய் விட்டு படிச்சுட்டு இருக்கும் போது மனசுல படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சாதாரணமா சொல்லுவோம். மனசுல அப்படிங்கிறதுக்கு மண்மே, மனம் அப்படிங்கிறதுக்கு மண் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மனசுல, மனதில் அப்படின்னு சொல்றதுக்கு மண்மே. அந்த மே யூஸ் பண்றது அந்த தில், மனசில், மனசுல அப்படின்னு சொல்லும் போது மே. மண்மே படோ. படோனா படி. படிக்கிறதுக்கு, படிக்கிறதுங்கிறது ஒரு செயல், அந்த வினை சொல். ஹிந்தில படோ அப்படின்னு சொல்லுவாங்க. மண்மே படோ, மனதில் படி, மண்மே படோ. திரும்பி போ, திரும்பி போயிரு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அந்த திரும்பிங்கிறதுக்கு இந்த வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வாபஸ், நீ சொன்ன திரும்பி வாங்கிக்கோ, வாபஸ் வாங்கிக்கோ அப்படின்லாம் நம்ம சொல்லியிருப்போம் சின்னதுல. அந்த வாபஸ் அப்படின்னா அந்த திரும்பு, அப்படி திரும்பி அப்படிங்கிறதுக்கு தான் வாபஸ். போக சொல்றதுக்கு ஜா அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஜாவோ அப்படின்னா போ, திரும்பி போ, வாபஸ் ஜாவோ, வாபஸ் ஜாவோ. இதுவுமே நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ற வாக்கியம் தான். யார்கிட்டயாவது நான் சொல்றத கவனமா கேளு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். அந்த கவனமா கேளு அதுக்கு தியான் சே சுனோ. தியான் சே கவனமாக கேளு, அந்த கேளு அப்படின்னு சொல்றதுக்கு சுனோ. இதே ஆஸ்கிங் அப்படிங்கறதுக்கும் நம்ம தமிழ்ல கேளு, அவன்கிட்ட கேளு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. அந்த கேளுக்கு பூச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது காது கொடுத்து கேட்கறது, அதனால சுனோ அப்படின்னு சொல்லுவாங்க. தியான் சே சுனோ, கவனமாக கேளு, தியான் சே சுனோ. புரிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா புரிஞ்சிருச்சு, புரிந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோமா தமிழ்ல. அதுக்கு ஹிந்தில சமஜ் கயி, சமஜ் கயின்னு சொல்லணும். சமஜ் கயின்னா புரிந்தது, அண்டர்ஸ்டுட். ஹாஹா சமஜ் கயி அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதாவது புரிஞ்சிருச்சு, அண்டர்ஸ்டுட் அப்படின்னு அர்த்தம். சமஜ் கயி. வடகிழக்கு, வடகிழக்கு நார்த் ஈஸ்டுக்கு உத்தர் பூர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர் பூர்வ், உத்தர் பூர்வ், வடகிழக்கு, உத்தர் பூர்வ். தென்மேற்கு சவுத் வெஸ்ட், அதுக்கு தக்ஷின் பஷ்சிம், தக்ஷின் பஷ்சிம். தென்மேற்கு, தென்மேற்குக்கு தக்ஷின் பஷ்சிம், சவுத் வெஸ்ட், தக்ஷின் பஷ்சிம். சில நேரங்களில், சில நேரம் நான் வெளியில போய் சாப்பிடுவேன், சில நேரம் நான் டிவி பார்ப்பேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது யூஸ் பண்ற அந்த சில நேரம், அந்த சில நேரங்களில், அதுக்கு கபி கபி. இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஈஸியா நமக்கு ஞாபகத்துல வந்துரும். கபி கபி, சில நேரங்களில், சம்டைம்ஸ், கபி கபி.
ஆனா ஏன் ஆனா ஏன் கேக்குற இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்கும் போது அந்த ஆனால் ஏன் அதுக்கு ஹிந்தியில லேக்கின் கியூ, ஏன் வை அப்படிங்கறதுக்கு கியூ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். கியூ அப்படின்னு சொல்லி கேட்போம். கியூன்னா ஏன் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில. லேக்கின் அப்படின்னா ஆனால், பட் அப்படிங்கிறதுக்கு மீனிங் லேக்கின், ஆனால் பட் இதுக்கு லேக்கின் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. லேக்கின் கியூ, ஆனால் ஏன், லேக்கின் கியூ. இதுவுமே நம்ம டெய்லி வாக்கியங்கள்ல நம்ம யூஸ் பண்றதுதான் அடிக்கடி. எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போமா, ஏதாவது ஒண்ணு காமிச்சு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்போம். கேசா ஹே அப்படின்ட்டு. இருக்குங்கிறதுக்கு ஹேன்னு தான் நம்ம சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். இங்க உங்களுக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க இந்த எக்ஸாம்பிள வந்து பாக்குறதுக்கு முடியும். ஹேனா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. கெய்சா ஹே, எப்படி இருக்கு. கெய்சான்னா எப்படி அப்படிங்கறதுக்கான வார்த்தை கேசா. கேசா ஹே அப்படின்னா எப்படி இருக்கு, கேசா ஹே. இந்த வாக்கியமும் நம்ம அடிக்கடி யூஸ் பண்றத. எத்தனை பேர் வந்திருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்போம் இல்லையா. அந்த எத்தனை பேர் அதுக்கு கித்னே லோக் ஹே. லோக் அப்படின்னா எல்லாரும் அப்படிங்கிற மீனிங் வரும். அதை மட்டும் தனியா எடுத்தோம்னா ஹிந்தியில எல்லாரும், எல்லா பீப்புள்ஸ், அதுவும் முக்கியமா பீப்புள்ஸ் அந்த எல்லாரும்னு சொல்லும் போது லோக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இங்க கித்னே, கித்னேன்னா எவ்வளவு, எத்தனை அப்படிங்கிற இங்க மீனிங் இங்க வருது. கித்னே லோக் ஹே அப்படின்னு சொல்லி நம்ம கேக்குறோம். எத்தனை பேரு அப்படிங்கிறதுக்கு கித்னே லோக் ஹே, கித்னே லோக் ஹே. அவன் எங்க, இல்லைன்னா அவள் எங்க. ஏன் இங்க இப்படி அவன் அவள் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, வஹ் அப்படிங்கிற வார்த்தைய அவனுக்கும் யூஸ் பண்ணுவாங்க, அவளுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. கஹானா எங்க, கஹா ஹே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வஹ் கஹா ஹே, அவன் எங்க, வஹ் கஹா ஹே. அவ எங்க, வஹ் கஹா ஹே. இந்த வாக்கியம் நம்ம எங்க நார்த் இந்தியா சைடு போயிருக்கிறோம், ஹிந்தியில எழுதியிருக்காங்க அப்படின்னா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கேட்போமா. என்ன எழுதியிருக்கு, வாட் இஸ் ரிட்டன். கியா லிக்கா ஹே. லிக்கானா எழுதுறது தான் லிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. கியான்னா என்ன, என்ன எழுதி இருக்கு. லிக்கா ஹேனா எழுதி இருக்கு, என்ன எழுதி இருக்கு. கியா லிக்கா ஹே, கியா லிக்கா ஹே. நிச்சயமாக, நிச்சயமாக அதே மாதிரிதான் இருக்கும் வாக்கியம். நிச்சித் ஹே, நிச்சித் ஹே அப்படின்னா நிச்சயமாக. நிச்சித் ஹே அப்படின்னு சொல்லணும். நிச்சித் ஹே. இத ஜரூர் கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. நிச்சித் ஹேன்னா நிச்சயமாக. இதுவே ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாகன்னு அர்த்தம். நிச்சயமாகனா நிச்சித் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஜரூர். இப்ப இந்த ஜரூருங்கிறது இந்த கண்டிப்பாக, கண்டிப்பா இந்த பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடுவோம் பாருங்களேன். அந்த சமயங்கள்ல எல்லாம் ஜரூர் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். ஷியோரா வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது. இதே நிச்சித் ஹே அப்படிங்கும் போது நிச்சயமாக, ஜரூர் கண்டிப்பாக. எப்போ வருவ, இந்த வாக்கியத்தை பார்க்கும்போது எப்போ அப்படிங்கறதே ஒரு கேள்விக்கான வார்த்தை தான். கேள்விக்கான வார்த்தைகள் ஒரு 5-6 தான் வந்து இருக்கும். ஏன், எப்போ, எதுக்கு, எப்படி இப்படிங்கறதெல்லாம் இருக்கும். அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஈஸியா இருக்கும். எப்போ அப்படின்னா கப் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. கப் ஆவோகே, வருவ அப்படிங்கிற போது ஆவோகே, கப் ஆவோகே. இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு, அதாவது எதிர்காலத்துல இருக்கு. அதனால ஆவோகேன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா வர்றது, ஆவோகே அப்படிங்கிறது வருவ அப்படிங்கறதுனால ஆவோகே. கப் ஆவோகே, எப்ப வருவ, கப் ஆவோகே. நான் கிளம்புறேன், ஐ எம் லீவிங். நான் போறேன் அப்படிங்கிற மீனிங் கூட இது எடுக்கலாம். ஆனா ரொம்ப லிட்ரலா கரெக்டா பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்ப போறோம் அப்படிங்கும்போது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த மே ஜாத்தா ஹூ அப்படிங்கிற வார்த்தையை, இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். வார்த்தை கிடையாது, வாக்கியம். மேனா நான் கிளம்புகிறேன், போகிறேன், நான் கிளம்புறேன், லீவிங் அப்படின்னு சொல்றதுனால ஜாத்தா ஹூ. ஜானா போறது, இங்க கிளம்புகிறேன், ஜாத்தா ஹூ. மே ஜாத்தா ஹூ, நான் கிளம்புகிறேன். மே ஜாத்தா ஹூ.
இதுவும் அதே மாதிரிதான். அவன் போகிறான், அவன் செல்கிறான், அவன் கிளம்புறான், அவன் போறான் அப்படின்லாம் சொல்லுவோம் பாருங்களேன். அப்போ வஹ் ஜாத்தா ஹே அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண. வஹ்னா அவன், அவள்னு சொல்றதுக்கும் அவ கிளம்புறா, அவ போறா அப்படின்னு சொல்லும் போதும் வஹுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். வஹுங்கிறது அவனுக்கும் யூஸ் பண்ணலாம், அவளுக்கும் யூஸ் பண்ணலாம். வஹ் ஜாத்தா ஹே, அவன் செல்கிறான். ஜாத்தா ஹேனா செல்கிறான், போறான், கிளம்புறான் அப்படிங்கும் போதெல்லாம் வஹ் ஜாத்தா ஹே. ஜா அப்படின்னா போறது, இது ரொம்பவே ஈஸி. போகாத அப்படின்னு சொல்றது மத் ஜாவோ, இதுவும் ஒரு கமாண்டிங்கான வாக்கியம் தான், நெகட்டிவான வாக்கியம். போகாத, டோன்ட் கோ அப்படின்னு சொல்லி சொல்றது. மத் ஜாவோ, மத்துன்னு யூஸ் பண்ணிட்டதுனால போகாத அப்படின்னு மாறிடுது. மத் ஜாவோ, ஜாவோனா போ, போகாத மத் ஜாவோ. எப்படி செய்வது, இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்கான வார்த்தை இங்க இருக்கு. எப்படி, எப்படின்னா கேசா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும். இங்க கேசே கர்னாஹே, எப்படி செய்வது, செய்யறது, செய் அப்படிங்கறதுக்கு கரோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். செய்யாதேனா மத் கரோ, அதாவது செய்யுங்கிறது ஒரு வினை சொல்லு இல்லையா, ஒரு செயல். கரோன்னா செய்யறது அப்படின்ட்டு. இங்க செய்வது, எப்படி செய்வதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு கேசே கர்னாஹே, கேசே கர்னாஹே, எப்படி செய்வது, கேசே கர்னாஹே. தைரியத்தை விட்டுறாத அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். டோன்ட் கிவ் அப், தைரியத்தை விடாத. அந்த தைரியம் அதுக்கு ஹிந்தியில ஹிம்மத்துன்னு சொல்லுவாங்க. கரேஜ், தைரியம், அதுக்கு ஹிந்தியில ஹிம்மத். மத் ஹாரோ, விட்டு விடாத, விட்டுறாத அப்படின்னு சொல்றதுக்கு மத் ஹாரோ. எதை விட்டுறாத, தைரியத்தை விட்டுறாத. ஹிம்மத் மத் ஹாரோ, ஹிம்மத் மத் ஹாரோ, தைரியத்தை விட்டுறாத. டோன்ட் கிவ் அப்னு சொல்லுவோம்ல, அந்த தருணங்கள்லயும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஹிம்மத் மத் ஹாரோ. முயற்சி செய், முயற்சிங்கிறதுக்கு கோஷிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யறது கரோ, கோஷிஷ் கரோ, முயற்சி செய். கோஷிஷ் கரோ, முயற்சி செய், கோஷிஷ் கரோ. சரி, திரும்பவும் முயற்சி செய். முயற்சி செய்க்கு கோஷிஷ் கரோன்னு பார்த்துட்டோம். இப்ப திரும்பவும் முயற்சி செய், மீண்டும் முயற்சி செய் அப்படின்னா ஃபிர்சே கோஷிஷ் கரோ. ஃபிர்சேனா மீண்டும், திரும்பவும், மறுபடியும். ஃபிர்சே கோஷிஷ் கரோ, மீண்டும் முயற்சிக்கவும். ஃபிர்சே கோஷிஷ் கரோ. ஒரு முறை, ஒன்ஸ், ஒரு முறை அப்படிங்கறதுக்கு ஒண்ணுங்கிறதுக்கு ஏக்குன்னு சொல்லுவோமோ, அந்த முறை, தடவை, ஒரு தடவை, ஒரு முறை, இது எல்லாத்துக்குமே ஏக் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வாக்கியத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டது கூடயே நம்ம யூஸ் பண்ணலாம். முயற்சி செய்யன்னு சொன்னோமா, கோஷிஷ் கரோ அப்படின்னு சொல்லி சொன்னோம். முயற்சி செய்யுங்கிறதுக்கு கோஷிஷ் கரோன்னு சொன்னோம். ஒரு முறை முயற்சி செய் அப்படின்னு சொல்லும் போது ஏக் பார் கோஷிஷ் கரோ அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏக் பார் கோஷிஷ் கரோன்னா ஒரு முறை முயற்சி செய். இதுவே ஃபிர்சே கோஷிஷ் கரோன்னு சொன்னோம் அப்படின்னா என்ன, மீண்டும் முயற்சி செய், திரும்பவும் முயற்சி செய் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஃபிர்சே கோஷிஷ் கரோ, ஒரு முறை மீண்டும் முயற்சி செய் அப்படிங்கும் போதும் ஏக் பார் ஃபிர்சே கோஷிஷ் கரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏக் பார் ஃபிர்சே கோஷிஷ் கரோ அப்படின்னா ஒரு முறை மீண்டும் முயற்சி செய். ஏக் பார் அப்படின்னா ஒரு முறை, ஒரு தடவை. ஏக் பார். தூங்குனியா, தூங்குனியா, டிட் யூ ஸ்லீப், அது கேட்கறக்கு சோயே கியா. சோ அப்படின்னு சொல்லுவாங்க தூங்குறத. சோயே கியா அப்படின்னா தூங்குனியா. தூங்குனியா என்ன அப்படின்னு அந்த கியாங்கிறது கேள்வி, அதாவது தூங்குனியா அப்படின்னு கேட்கறதுனால சோயே கியா. இதே நல்லா தூங்குனியா, நல்லாங்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவோம், அச்சா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்க நல்லா தூங்குனியா அப்படின்னு கேட்கறதுக்கு அச்சே சே சோயே கியா. சோயே கியான்னா தூங்குனியான்னு கேட்போம். நல்லா தூங்குனியா, அச்சே சே சோயே கியா. அச்சே சேனா நல்லா, நல்லதா, நல்லா. தூங்குனியா, சோயே கியா, அச்சே சே சோயே கியா. என்ன நினைக்கிற, என்னங்கிறதுக்கு கியாங்கிறத ஃபர்ஸ்ட் போட்டாச்சு, கொஸ்டின் இண்டிகேட் பண்ணியாச்சு. இது கொஸ்டின் வாக்கியமாக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியாச்சு.
சோச்தே ஹோ அப்படின்னா நினைக்கிறாய், என்ன நினைக்கிற, என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் பாருங்களேன். அதுக்கு கியா சோச்தே ஹோ, கியா சோச்தே ஹோ, என்ன நினைக்கிறாய், கியா சோச்தே ஹோ. எப்ப நடக்கும், இந்த வாக்கியத்துல எப்போங்கிற கேள்விக்கான வார்த்தை இருக்கு. அப்ப எப்போக்கு கேள்விக்கான வார்த்தை என்ன, கப். எப்போ நடக்கும், ஹோத்தா ஹே, நடக்கும் அப்படிங்கறதுக்கு ஹோத்தா ஹே. யூஸ்வலா எப்போ நடக்கும், ஏதோ ஒண்ணுதான் நம்ம எப்போ நடக்கும்னு சொல்லுவோம். அதனால இந்த மீனிங் எடுத்துக்கலாம். அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான மீனிங் நம்ம இங்க எடுத்துக்கலாம். கப் ஹோத்தா ஹே, எப்ப நடக்கும், அது எப்ப நடக்கும், கப் ஹோத்தா ஹே. இப்பதான் கப் ஹோத்தா ஹே பார்த்தோம். எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது, அது எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது நார்மலா கப் ஹோத்தா ஹே அப்படின்னு சொல்லி கேட்போம். இதே வாக்கியத்தை எப்போ ஆரம்பமாகும், ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படிங்கும் போது எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னு சாதாரணமா நம்ம கேட்போம். அதுக்கு ஷுரு கப் ஹோத்தா ஹேன்னு கேட்கலாம். எப்போ ஆரம்பமாகும், அது எப்போ ஆரம்பமாகும். ஏன் ஷுருக்கு ஆரம்பமாகுங்கிற மீனிங்னா, ஷுரு கர்த்தே ஹே அப்படின்னா ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற அர்த்தம். ஷுருன்னா ஆரம்பம். இந்த இடத்துல ஷுரு கப் ஹோத்தா ஹே அப்படிங்கும் போது எப்போ ஆரம்பமாகும். வெறும் கப் ஹோத்தா ஹே அப்படின்னா எப்போ நடக்கும். ஷுரு கப் ஹோத்தா ஹே, எப்போ ஆரம்பமாகும். இந்த வாக்கியம் பாத்தீங்கன்னா அப்னி சுஜாவ் அப்படின்னா உங்களுடைய ஒப்பீனியன், உங்களோட கருத்து, உங்களுடைய பரிந்துரைகள், உங்க சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் பாருங்களேன். உங்களோட கருத்து என்ன இதை பத்தி அப்படின்னு கேட்கும் போது அப்னி சுஜாவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்னி சுஜாவ், அப்னி சுஜாவ். கைகளை உயர்த்துங்கள், raise your hands. ஹாத் உப்பர் கரோ, ஹாத்னா கை, உப்பர்னா தூக்குறது, அதாவது மேல அப்படிங்கறது, தூக்குறதுங்கிறத விட உப்பர்னா மேல, கரோன்னா தூக்குறதுக்கு இந்த உப்பர் கரோ அப்படின்னு சொல்லும் போது கைகளை உயர்த்துங்கள் அப்படிங்கிற மீனிங் வரும். வெறும் கரோன்னா செய் அப்படிங்கிறது வரும். இங்க ஹாத் உப்பர் கரோ, கைகளை உயர்த்துங்கள். யாரெல்லாம் எழுதிட்டீங்க, ஹாத் உப்பர் கரோ அப்படின்னா கைகளை உயர்த்துங்கள். ஜல்தி ஆவோ, ஜல்தி ஆவோன்னா ஜல்தி ஜல்தி, சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் ஜல்திங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. ஆனா வருது, ஆவோன்னா வா, சீக்கிரம் வா, விரைவில் வா அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி ஆவோ, ஜல்தி ஆவோ. சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லணும்னா ஜல்தி ஜாவோ, ஜல்தி ஜாவோ. அது எளிதானது, அதாவது அது ஈஸி அப்படின்னு சொல்லும் போது ஏ ஆசான் ஹே அப்படின்னு சொல்லலாம். ஏ ஆசான் ஹே, ஆசான்னா ஈஸி, எளிது அப்படிங்கறதுக்கு தான் ஆசான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அது, அது எளிது, அது ஈஸி. ஏ ஆசான் ஹே, ஏ ஆசான் ஹே. இந்த வாக்கியத்துல சொல்லுங்கிறது இருக்கு. சொல்லுன்னா பத்தாவோ, இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். சொல்லுன்னா பத்தாவோ அப்படின்னு அர்த்தம். வெளிப்படையா சொல்லு, டெல் ஓப்பன்லி, எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் பாருங்களேன். அந்த வெளிப்படையா அப்படிங்கறக்கு குல்கே பத்தாவோ, சொல்லுங்கறக்கு எல்லாருக்குமே தெரியும். பத்தாவோ, வெளிப்படையா சொல்லு, குல்கே பத்தாவோ, குல்கே பத்தாவோ. சிரிச்சுக்கிட்டே இரு, இங்க சிரிக்கிறதுங்கிறதுக்கு முஸ்குராத்தேன்னு சொல்லுவாங்க. சிரிக்கிறதுக்கு முஸ்குராத்தேன்னு சொல்லுவாங்க. சிரிச்சுக்கிட்டே இரு, முஸ்குராத்தே ரஹோ, சிரிச்சுக்கிட்டே இரு, முஸ்குராத்தே ரஹோ. இதே மாதிரி ரஹோங்கிற வாக்கியம் நம்ம ஒண்ணு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லும் போது அங்க ரஹோங்கிறத யூஸ் பண்ணியிருந்தோம். இருங்கிறதுக்கு ரஹோ யூஸ் பண்ணியிருந்தோம். சந்தோஷமா மகிழ்ச்சியா அதுக்கு குஷ் ரஹோ அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தோம். சிரிச்சுக்கிட்டே இரு, முஸ்குராத்தே ரஹோ. குஷ் ரஹோன்னா சந்தோஷமாக இரு, சிரிச்சுக்கிட்டே இரு, முஸ்குராத்தே ரஹோ. பயந்துட்டேன், காட் ஸ்கேர்ட், அட நீ வேற, நான் திடீர்னு பயந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன். பயந்துட்டேன், அதுக்கு தர்கயா, தர்கயா அப்படின்னா பயந்துட்டேன், தர்கயா. அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், தட்ஸ் இட் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்களேன். அவ்வளவுதான், அந்த அவ்வளவுதான்ங்கிறதுக்கு பஸ் இத்னா ஹி, பஸ்னா வெறும் பஸ் யூஸ் பண்ணாங்கன்னா போது போதும் அப்படிங்கிற அர்த்தம். பஸ் இத்னா ஹி அப்படின்னா
அவ்வளவுதான். இத்னா ஹினை அவ்வளவுதான். பஸ் இத்னா ஹி அவ்வளவுதான். அது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கூட வஹ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். வஹ்ங்கிற வார்த்தைய அவன்னு சொல்லவும் யூஸ் பண்ணுவாங்க, அவள்னு சொல்லவும் யூஸ் பண்ணுவாங்க. இதே அதுன்னு சொல்றதுக்கும் வஹ்ங்கிற வார்த்தைய யூஸ் பண்ணுவாங்க. பஸ் இத்னாஹி அது அவ்வளவுதான். பஸ் இத்னாஹினா அவ்வளவுதான். வஹ் பஸ் இத்னாஹினா அது அவ்வளவுதான். வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஹிந்தியில சொல்றதுக்கு பதாய் ஹோ. பதாய் ஹோ அப்படின்னா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பதாய் ஹோ. தன்யவாத், நன்றி, தேங்க்யூ.